வக்ஃபு நிலம் தொடர்பாக ஆட்சியருக்கு அதிகாரம் தரும் அண்மை செய்தி. வக்ஃபு நிலம் தொடர்பாக ஆட்சியருக்கு அதிகாரம் தரும் விதிக்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். உச்சநீதிமன்றம் இந்த தடை உத்தரவை வழங்கியிருக்கிறது. வக்ஃபு நிலம் தொடர்பாக ஆட்சியருக்கு அதிகாரம் தரும் விதிக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வக்ஃபு வாரியத்தில் 3 இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என கருதுவதாகவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். வக்ஃப் சட்டத்தின் ஒரு சில முக்கிய அம்சங்களுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து இந்த மனுக்களை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு அதிலே ஒரு சில அம்சங்களுக்கு மட்டும் தடை விதிப்பதாகவும் அதுவும் இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது எனவும் பின்னர் வழக்கு விசாரணைக்கு பிறகு இறுதி முடிவுகளை எடுக்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒருவர் 5 ஆண்டு இஸ்லாம் மதத்தை பின்பற்றி இருந்தால் மட்டுமே அவர் வக்ஃப் அளிக்க முடியும், அதாவது வக்ஃப் மூலமாக நன்கொடை அளிக்க முடியும் என்றிருந்த ஒரு முக்கிய அம்சத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்து இஸ்லாமிய மதத்தை பின்பற்றியவர் மட்டும்தான் வக்ஃப் அளிக்க முடியும் என்கிற முக்கியமான அம்சத்துக்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது புதிதாக இஸ்லாம் மதத்தை தழுவி அவர்கள் வக்ஃப் அளிக்க விரும்பினால் அவர்களும் அத்தகைய நன்கொடையை அளிக்கலாம் என்பதே இந்த தடையின் அர்த்தமாக இருக்கிறது. அதே போல வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள் மொத்தம் 3 நபர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது எனவும் நிர்வாக ரீதியாக முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களுக்கு இந்த அளவுக்கு மேல் இடம் கொடுக்க தேவையில்லை என்பதும் உச்சநீதிமன்றம் தெரிவித்து அதற்கும் தடை விதித்திருக்கிறது. ஆகவே இன்று வக்ஃப் சட்ட விவகாரம் தொடர்பான பல்வேறு அம்சங்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இத்தகைய சில இடைக்கால தடைகளை விதித்திருக்கிறது. வழக்கு விசாரணை மேலும் தொடரும். அந்த வழக்கு விசாரணை தொடரும் போது இந்த இடைக்கால தடைகள் தொடர வேண்டுமா இல்லையா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும். வக்ஃபு வாரியம் சட்டம் தொடர்பான சில அம்சங்களுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. வக்ஃபு வாரியத்தில் மொத்தத்தில் 4 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என கருதுவதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தனிப்பட்ட குடிமக்கள் உரிமை பற்றி முடிவெடுக்க ஆட்சியரை அனுமதிக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. வக்ஃபு நிலம் தொடர்பாக ஆட்சியருக்கு அதிகாரம் அளிக்கும் விதிக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் வக்ஃபு வாரிய சட்டத்தில் சில அதிகாரங்களுக்கு இடைக்கால தடை விதித்திருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். வக்ஃப் வாரிய சட்டம் தொடர்பான சில அம்சங்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வக்ஃபு நிலம் தொடர்பாக ஆட்சியருக்கு அதிகாரம் அளிக்கும் விதிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. வக்ஃபு வாரியத்தில் 3 இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என கருதுவதாகவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது தொடர்பான வழக்கு அடுத்தடுத்து விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.